இங்கே நம்ம ஹீரோயின் கொற்ற மலையில டேஞ்சரஸான ஒரு மலைப்பாதையில இம்பார்ட்டன்டான மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக தன் ஹஸ்பண்ட் கூட போய்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக இந்த மலைப்பாதையில வந்துட்டு இருக்கோம், இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனா அவனோ இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இந்த ஒரு தடவை என்ன நம்ப, சீக்கிரமாவே நம்ம போயிடலாம், இது ஒரு ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கானா. இப்ப அவன் பக்கத்துலயும் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்காந்து, நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க, இந்த கொஞ்சோண்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கேனை நீட்டுறாளா. இப்ப நம்மளோட ஹீரோயின் அந்த வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. அந்த தண்ணியை குடிச்சா அடுத்த செகண்டே தூங்கிடுறாளா. இப்ப அவ வந்து காரும் வந்து ஒரு சகதிக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கா. மழை தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா காரை மூழ்கடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் மேடான பகுதியில நின்றுட்டு, என்னுடைய ஒய்ஃபை என்னால காப்பாற்ற முடியல, இது எல்லாத்துக்குமே என்னுடைய காரணம் தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்திலேயே சிரிக்க ஆரம்பிச்சு. அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ, என்னுடைய ஃப்ரெண்டை என்னால காப்பாற்ற முடியல, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், ஒருவேளை நீ யாரையாவது பிளேம் பண்றதா இருந்தா நிச்சயமா என்னையே பிளேம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா நீ இறந்து போயிட்ட, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் இப்ப சிரிச்சிட்டு இருக்க. மழை தண்ணி காரை ஃபுல்லா முழுகடிச்சுதா. இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்ல வந்து தூங்கிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் கண்ணை திறந்து பாக்குறாளா. சுத்தி இருட்டா இருக்கு. உடனே தன்னுடைய ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கா. இறந்து இருக்கீங்களா, கதவை திறங்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. பட் எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு விண்டோவை வந்து ஓபன் பண்றாளா. பார்த்தா ஃபுல்லா வெறும் சகுதியா கொட்டிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பயந்து போய் அதை க்ளோஸ் பண்ணிட்டு, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காளா. கொஞ்ச நேரத்துல கார் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. காரோட முன்னாடி கண்ணாடி உடைய ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குதா. இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பவுச்சை ஓபன் பண்றாளா. அதுலயே ஒரு பெரிய டேப் இருக்கு. அதை வச்சுட்டு கார் கண்ணாடி ஃபுல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டிக் இருக்கா, அதை எடுத்து கண்ணாடியில வந்து மேட்ச் பண்ணி வச்சுட்டு, யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. அது மட்டும் இல்லாம நம்ம எங்க வந்து இருக்கோம் அப்படின்றது தெரியல, ஒருவேளை மண்ணுக்கடியில நம்ம வந்து புதஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்ற எப்போ வருவாங்க அப்படின்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய வாட்டர் கேன்ல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காளா. இதுதான் என்னுடைய கடைசி தண்ணி நினைக்கிறேன், அதையும் குடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்க. தன்னுடைய பேக்ல இருக்கக்கூடிய போன் எடுத்துட்டு யாருக்காவது போன் பண்ணலான்னு ட்ரை பண்ற, சிக்னலே இல்லை. ஓகே, இந்த மாதிரி டயத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும், பயப்படக்கூடாது, நிச்சயமாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து காப்பாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து அமைதிப்படுத்திட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டோ பிரஸ்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு, என்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டா, குரூப்போட பிரசிடென்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்தது. ஒரு ஷார்ட் கட்டில் மீட்டிங்காக கூட்டிட்டு போனேன், பார்த்தா அந்த இடத்துல ஒரு மண் சரிவில் வந்து அவளோட கார் மாட்டிக்கிச்சு, என் கண்ணு முன்னாடியே வந்து தண்ணியில் மூழ்கிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கானா. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. நானும் அவ கூடயே இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானா. இப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் இருப்பானா, அவன் வெளியில வரான். அவங்க வந்து காருக்குள்ள இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிதான், ஆனா அந்த காருக்குள்ள தானே நீங்க ரெண்டு பேருமே இருந்திருக்கீங்க, நீங்க மட்டும் எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கானா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோ, நாங்க அவளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், அவளுக்கு பதிலாக நான் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனாவை எடுத்துட்டு தன்னை தானே குத்திக்கிறதுக்காக போறானா. பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இப்போ அவனை தடுத்து நிறுத்திட்டு இப்போ அந்த ஷேர் ஹோல்டரை பார்த்துட்டு, போது நிறுத்துங்க, அவரே வந்து ஒய்ஃபை இறந்த சோகத்தில் இருந்துட்டு இருக்காரு, இவரை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அவரை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் நீங்க காரணம் இல்லைங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் காருக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினோ தன்னுடைய பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருக்காளா. ஏதாவது ஹெல்ப்புக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் இருக்கா, அதை கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காண்டி போறா. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இதனால சேவ் பண்ணி வைப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்சோன்னு அதில் சாப்பிட்டுட்டு இருக்காளா. அதை சாப்பிட்டு அடுத்த செகண்ட் காருக்குள்ள தான் என்னுடைய ஹஸ்பண்டும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே, நிச்சயமா அவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்னு நம்புறேன், அவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே இல்லை இவ்வளோ சவுண்டில் நான் எப்படி தூங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இப்போ தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்துருப்பா இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த தண்ணியில தான் ஏதோ பிரச்சனை, அதில் தான் ஏதோ கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமா சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் ஹஸ்பண்டோ மீடியாக்காரங்க கிட்ட, என்னுடைய ஒய்ஃபோட காரை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி அனுப்பியிருக்கோம், சீக்கிரமாவே வந்து அவளுடைய சூழ்நிலையை பத்தி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு. காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினோ ஒரு பைத்தியக்காரி மாதிரி
மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. என்னுடைய ஹஸ்பண்டும் அதுக்கு பிறகு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருந்த 2 பேருமே வந்து என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காளா. வீட்டில் தான் ஹஸ்பண்ட் கிட்ட பெட்டில் வேற ஒருத்தியோட ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. ஆனால் அவனும் உன்னுடைய பர்த்டே வருது இல்லையா, உனக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன், ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல அவளை அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கே தெரியாமல் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பின்னாடி நின்றுட்டு இருப்பாளா. இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் எனக்கு பக்கத்துலேயே இருந்திருக்காங்க, ஆனால் இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்கேனே, அது மட்டும் இல்லாமல் அவங்களை இவ்வளோ தூரம் நம்பியிருக்கேனே, நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. காரோட முன்னாடி கண்ணாடியை வந்து ஒட்டி வச்சிருப்பா இல்லையா, அதில் இருந்து ஒரு சொட்டா வந்து தண்ணி வடிய ஆரம்பிக்குதா. அதை வந்து இப்போ குடிச்சிட்டு இருக்கா. இப்போ மனசுக்குள்ளேயே இனி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆளாக்கிட்டாரு, நான் இங்கே வந்து இறந்து போகணும், வெளியில் அந்த 2 வில்லன்ஸும் வந்து சந்தோஷமாக இருக்கணுமா, நிச்சயமா இதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காளா. பக்கத்துல ஒரு வாட்டர் கேன் இருக்கு, அதை எடுத்துட்டு மேல இருந்து ஒரு டிராப்பா வந்து தண்ணி வரும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்டோ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு நாம இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் அவளுடைய பாடி வந்து நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு நம்ம இதை டேக் ஓவர் பண்ணிடலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, 2 நாள் போயிருச்சுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ்வளோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, 2 நாள் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் கவலைப்படாது, கிட்டத்தட்ட வந்து அந்த காருக்குள்ள ஆக்சிஜன் இல்லாம தண்ணி சாப்பாடு இல்லாம அவன் நேரம் இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளோட வயசான பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி அந்த ஷேரை நம்ம பேருக்கு மாத்தணும் அப்படின்றத பத்தி மட்டும் நம்ம யோசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பெட்ல அட்மிட் ஆயிருப்பாரு, அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த இடத்துலயோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க அப்பா கிட்ட என்னாச்சுங்க, நம்மளுடைய பொண்ணு வந்து திரும்பி வர மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளோட ஹஸ்பண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் மட்டும் வெளியில வந்துட்டாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அவரோ எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, அவளோட ஹஸ்பண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரு அடி கூட படாமல் ரொம்ப சேஃபாக வெளியில் வந்திருக்காங்க, ஆனால் என்னுடைய பொண்ணு திரும்பி வரவே இல்லையே, இது என்னால் வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரா. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோ இவங்க 2 பேரும் வந்து மகக்கிட்ட போக வேண்டிய நேரம் கூடிய சீக்கிரத்துலேயே வந்துருச்சு, அதுக்கான பிளானையும் போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கார்க்கில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோயினோ என் ஹஸ்பண்டோட அடுத்த டார்கெட் என்னுடைய அம்மா அப்பாவாக தான் இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும், வெளியில் போய் ஆகணும், அவங்க 2 பேத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இப்போ அவளுக்கும் வந்து தூக்கமாக வருது, நிச்சயமா நான் தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஆல்ரெடி 2 நாள் ஓடிடுச்சு, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலையே, நான் வெளியில் போய் ஆகணும், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டோ அம்மா அப்பா முன்னாடி வந்து முட்டி போட்டுட்டு உங்களுடைய பொண்ணை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட கண்ணத்துலேயே அவனே அடிச்சுக்கிறானா. இன்னொரு பக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்டை முட்டி போட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாத பாவி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா 2 பேரும் எந்திரிங்க, முதல்ல என்னுடைய பொண்ணு வந்து 2 நாள் கடந்து போயிடுச்சு, இனி அவள் உயிரோட இருப்பான்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை, அவள் திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் வந்து அந்த வாட்டர் பாட்டில் பாதி வாட்டர் கேன் வந்து நிறைஞ்சிருமா, அந்த தண்ணி அப்படியே குடிக்க முடியாது அப்படின்றதுனால ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் எடுத்துக்கிறா. அதுக்கு பிறகு ஒரு கச்சிப்பை வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டர் கேனை கட் பண்ணி அதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சொட்டை அதுல இருந்து தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கா. அது நேரம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளுடைய ஹஸ்பண்டும் அவங்க அம்மா அப்பா கிட்ட உங்களுடைய பொண்ணை வந்து எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன், ரெஸ்கியூ டீம் போயிருக்காங்க, அவள் உயிரோட இருப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லாமல் மொத்த கம்பெனியுமே வந்து இப்போ கிராஸ் ஆகிடும் போல இருக்கு, உடனே நீங்கள் எந்திரிச்சு வாங்க, கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவரோ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்காது, நான் மறுபடியும் வந்து கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ மருமகனும் இருந்துட்டு இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எவ்வளவோ எக்ஸ்பர்ட்டான டாக்டர் இருக்காங்க, ஃபாரினில் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவங்க மூலமாக உங்களை வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறான். ஹீரோயினோட அம்மாவோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு என்னாச்சுங்க, இவங்க 2 பேரும் வந்து எதுவும் தப்பு பண்ண மாதிரி தெரியலையே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. அவரோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோ காருக்குள்ளே மயங்கி கிடக்கிறா. இப்போது அங்கனுக்குள்ளே நிரம்பி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாள். இப்போ பயங்கரமாக தலை சுத்த ஆரம்பிக்குதா, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. காரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு, இப்போ எனக்கு உடனே ஆக்சிஜன் வேணும், ஆனால் ஃப்ரெஷ்ஷான யாருக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் சுற்றி வந்துட்டு இருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பவுச்சை ஓப்பன் பண்ணுறா. அதில் ஒரு கம்பி இருக்குமா, அதை எடுத்துட்டு
கார் கண்ணாடியில விரிசல் விழுந்த இடத்துல வந்து இந்த கம்பியை வச்சு ஒரு சின்ன கேப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. அது வழியா வந்து தண்ணியும் சகதியுமா காருக்குள்ள வர ஆரம்பிக்குதா. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.